வணக்கம் தோழா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேர்வு பார்வையில் கடல் கடந்து தடம் பதித்த தமிழர்கள். உலக அதிசயங்கள் ஒன்றான எகிப்து பிரமிடு அந்த கல்லறைகள்ல 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கல்லறைகள்ல தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் சேர்ந்த 2 ஆய்வாளர்கள் அங்கு ஆய்வு நடத்தினாங்க. அதுல 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 20 கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பிராமி எழுத்து முறையில் சிகை கொற்றன் அப்படின்ற தமிழ் கடல் வணிகரோட பேரு 5 வெவ்வேறு பிரமிடுகள்ல 8 முறை இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? சிகை கொற்றன் வரகண்டான் அப்படின்னு கூட ஒரு கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. அந்த தமிழ் பிராமிக்கு நமக்கு தமிழ்ல பொருள் கண்டுபிடிச்சோம்னா, சிகை கொற்றன் இங்கு வந்து பார்த்தான் அப்படின்னு பொருள்படும். இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ரோமானிய காலத்திலேயே தமிழர்கள் எகிப்து பகுதிக்கு, அதாவது கடல் கடந்து எகிப்து பகுதிக்கு வணிகம் செய்ய சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம எகிப்து பகுதியில் உள்ள நகர பகுதிக்குள்ளும் சென்றிருக்கிறார்கள் அப்படின்றது தெரிய வருது. கடல் கடந்து தடம் பதித்த தமிழர்கள். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க.